ஹலோ சாம்பியன்ஸ், வெல்கம் டு வெற்றி. நாம இன்னைக்கு இந்த வீடியோல டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம்ப்பா. அகர்வால் இன்சைட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரியஸ்ல ஃபுல்லாவே ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்தா கொஸ்டின்ஸ் கொண்டு வருவேன். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த டாபிக்ல வந்து நான் இன்னைக்கு 3 கொஸ்டின் தான்ப்பா கொண்டு வந்திருக்கேன். எனக்கு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் கொண்டு வந்தேன்னா உங்களுக்கு போர் அடிச்சிருமோன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து நான் இன்னைக்கு 3 கொஸ்டின் தான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வேணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளையிலேருந்து வரும்போது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொண்டு வந்துடுறேன்ப்பா. இந்த சீரியஸ் வந்து டெய்லி ஈவினிங் 7 o'clock உங்களுக்கு வந்துடும். ஓகே, நான் லைவ் வரல, ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். ஈவினிங் 7 o'clock உங்களுக்கு வர மாதிரி அப்லோட் பண்ணிடுவேன். டெய்லி இதை கொஞ்சம் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேவா? ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக, பேங்க் எக்ஸாம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ஏன்னா அகர்வால் புக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. அந்த புக்கில் இருந்தால் எல்லா டாபிக் கொஸ்டின்ஸும் கொண்டு வருவேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கப்பா. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு லிசன் பண்ணுறது ஒன்று தான் வேலை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 12 men can do a piece of work in 24 days. How many days are needed to complete the work if 8 men do this work? 12 men complete பண்ணுறதுக்கு 24 days ஆகுது. அதே ஒர்க்கை 8 men பண்ணாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. மென்னு, விமனு, சைல்டு, இந்த மாதிரி பர்சன் வச்சு வந்ததுன்னா அது எஃபிஷியன்சி. ஓகே, டேஸு, ஹவர்ஸு, செகண்ட்ஸு, இந்த மாதிரி வந்ததுன்னா அதெல்லாம் டைம். ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹவு மெனி டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. டேஸ்னால் டைம் எவ்வளோன்னு தான் கண்டுபிடிக்கணும். டைமுக்கு ஃபார்முலா டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. 8 பர்சன் சேர்ந்து ஒர்க்கை பண்ணாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இங்கே 8 மென்னு இருக்குதா, பர்சன் வந்துருச்சு. பர்சன் அப்படிங்கிறது எஃபிஷியன்சி. இப்போ இங்கே எஃபிஷியன்சியோட வேல்யூ 8. நெக்ஸ்ட் டோட்டல் ஒர்க் வேணுமா? டோட்டல் ஒர்க்கு நாம தான் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க்குக்கு ஃபார்முலா எஃபிஷியன்சி இன்டூ டைம். ஓகே, எஃபிஷியன்சி 12, டைம் 24. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணாதீங்கப்பா, இதை அப்படியே வச்சுக்கோங்க. டோட்டல் ஒர்க்கோட வேல்யூ 12 இன்டூ 24. ஓகேவா? சேம் ஒர்க்கு தான். ஓகேவா? இவங்க என்ன பண்ணாங்களோ அதே ஒர்க்கை தான் இவங்களும் பண்ணுறாங்க. டூ திஸ் ஒர்க்குன்னு இருக்குதுல்ல, ஸோ இவங்க என்ன பண்ணாங்களோ அதே ஒர்க்கை தான் இவங்களும் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பண்ண ஒர்க்கு தான் 12 இன்ட்டு 24. இதே ஒர்க்கை 8 பர்சன்ட் செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. ஓகே, டோட்டல் ஒர்க்கு ரெண்டுலேயுமே சேம் தான்ப்பா. டோட்டல் ஒர்க் 12 இன்ட்டு 24. ஓகே, 8 இன்ட்டு 3 24, 12 இன்ட்டு 3 36 ரன்ஸு. எல்லாமே டேஸில் இருக்குது, ஸோ இங்கேயும் டேஸ் போட்டுக்கோங்க. 36 days, ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர்ப்பா. இதே மாதிரி தான்ப்பா தமிழ்லையும். இங்கிலீஷ் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் தமிழில் பார்த்துக்கோங்க. தமிழ்லையும் அதே தான். தமிழ்லையும் ஃபார்முலா வந்து இங்கே டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது அங்கே வேலைன்னு இருக்கும், எஃபிஷியன்சினா திறனுன்னு இருக்கும். ஓகேவா? டைம் அப்படிங்கிறது காலம்னு இருக்கும், இல்லை நாட்கள்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் புரியலைன்னா சொல்லுங்கப்பா, நெக்ஸ்ட் டைம் வந்து தமிழ்லேயே சொல்லிடுறேன். டைம் வேணாம்ப்பா. அடுத்த இது, A can do in 1 day 3 times the work done by B in 1 day. B ஒரு நாளில் எவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்களோ அதே மாதிரி 3 times A கம்ப்ளீட் பண்ணுறாங்களா. இப்போ A is to Bயோட ரேஷியோ, B ஒரு நாளில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அதே மாதிரி 3 times. இப்போது 1 into 3 3யா. B ஒரு நாளில் ஒரு ஒர்க்கை முடித்தாங்கன்னா A ஒரு நாள்லேயே 3 ஒர்க்கை முடிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே 1 டேன்னு வந்துருச்சுல, 1 டே 1 வச்சு வர்றது எல்லாமே எஃபிஷியன்சி தான்ப்பா. ஓகே, எஃபிஷியன்சி அப்படின்னாலே ஒர்க் டன் பெர் யூனிட் டைம்னு சொல்லுவாங்க. ஓகே, 1 ஹவரில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம், 1 மினிட்ல எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம், 1 டேல எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம், 1 வச்சு வர்றது எல்லாமே எஃபிஷியன்சி தான். யூனிட் அப்படின்னாலே 1. ஓகேவா? 1 ஹவர், 1 டே, 1 மினிட், இந்த மாதிரி 1 வச்சு வர்றது எல்லாமே எஃபிஷியன்சி தான்ப்பா. இங்கே 1 டேன்னு தானே கொடுத்துருக்காங்க, ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சியும் டைமும் இன்வெர்ஸில் இருக்கும்னு தெரியுமா? ஸோ டைமுக்கு அப்படியே இது ரிவர்ஸில் எழுதிடலாம்ல.
3:1 எஃபிஷியன்சியாக இருந்ததுன்னா டைம் வந்து 1:3 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு they together finish 2/5 of the work in 9 days. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. 2/5 டோட்டல் ஒர்க்கு 5. 5ல் 2 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 9 days ஆகுது. 2 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 9 days ஆகுது. அப்போ டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 9 × 5 45, 45/2 days ஆகும். டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 45/2. இது டைம். ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்பர் ஆஃப் டேஸ், டைம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டைமுக்கு ஃபார்முலா போன சம் மாதிரியே தான்ப்பா. டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி பிக்கு தானே கொடுத்துருக்காங்க. பியோட எஃபிஷியன்சி ஆல்ரெடி 1ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டோட்டல் ஒர்க் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? டோட்டல் ஒர்க்னா என்னது? டோட்டல் ஒர்க்குக்கு ஃபார்முலா எஃபிஷியன்சி இன்டூ டைம். டைம் கண்டுபிடிச்சாச்சு. எஃபிஷியன்சினா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க, டுகெதர். ஓகேவா? டுகெதர்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஏவோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 1. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் 4. ஓகே, எஃபிஷியன்சி 4 இன்டூ டைம். டைம் எவ்வளோ? 45/2. ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2. 45 × 2 90. ஓகே, டோட்டல் ஒர்க்கு 90பா. நம்ம டைம் தானே கண்டுபிடிக்கணும். டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்கு 90 எஃபிஷியன்சி. பிஏ வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பியோட எஃபிஷியன்சி போடுங்க. பியோட எஃபிஷியன்சி 1. 90/1, 90 இஸ் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 90 days இஸ் ஆன்சர். ஓகே, இப்போது 100 pages இருக்க ஒரு புக்கை டைப் பண்ணணும்ப்பா. ஏ பின்னு 2 person இருக்காங்க. ஏ ஒரு ஒர்க்கை ஏ 1 hourல 20 pages டைப் பண்ணுறாங்க. அதே ஒர்க்கை பி 1 hourல 25 pages டைப் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 hourல 20 page டைப் பண்ணாங்கன்னா டோட்டல் 100 page டைப் பண்ணுறதுக்கு 5 hours ஆகுமா? அதே மாதிரி தான் பி 1 hourல 25 pages டைப் பண்ணுறாங்க. அப்போ டோட்டலாக 100 pages டைப் பண்ணுறதுக்கு 4 hours ஆகும். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், 1 hourல 20 pages, 1 hourல 25 pages, 1 பேஸ் பண்ணி வருதா? ஸோ இது எஃபிஷியன்சி. ஓகே, ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஹவர்ஸு, டேஸு, மினிட்ஸு, இயர்ஸு, வீக்ஸு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா அது டைம். ஓகே, எஃபிஷியன்சி ஃபஸ்ட்டு 20லேருந்து 25க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகே, எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்குது. டைம் பாருங்கள், 5லேருந்து 4 டிக்ரீஸ் ஆகிருக்குது. ஓகே, எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் டிக்ரீஸ் ஆகுது. இதுலேருந்து என்ன தெரியுது? எஃபிஷியன்சி அண்ட் டைம் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனலில் இருக்குது. ஓகேவா? எஃபிஷியன்சியும் டைமும் எப்போவுமே இன்வெர்ஸில் தான்ப்பா இருக்கும். இப்போ எஃபிஷியன்சி 2:3 இருந்ததுன்னா டைம் 3:2 இருக்கும். ஓகே, அது அப்படியே தலைகீழ இருக்கும்ப்பா. இது வந்து பேசிக் ஃபுல்லாகவே ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சுப்பா. நம்மளோட சேனல்லையே ஆப்டிடியூட் 0 to Pro அப்படிங்கிறதுல இந்த இது ஃபுல்லாக இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் புரியாமல் இருந்ததுன்னா. இதை யூஸ் பண்ணி தான் நான் இங்கே வந்து அப்படியே ரிவர்ஸில் எழுதுனேன். ஓகே, அடுத்த கொஸ்டின். Next one, A, B and C can complete a piece of work in 24, 5 and 12 days respectively. Working together, they will complete the same work in. A தனியாக பண்ணும்போது 24 days ஆகுது, B தனியாக பண்ணும்போது 5 days ஆகுது, C தனியாக பண்ணும்போது 12 days ஆகுது. ஓகேவா? இப்போது 3 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அதே ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எல்சிஎம் போட்டுடலாமா? எல்சிஎம் போட்டிங்கன்னா அதுதான் டோட்டல் ஒர்க்கு. ஹையஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்கப்பா.
24 இருக்குதா, 24 இருக்குது, 5 இருக்குது, 12 இருக்குது. இங்கே 5 இடையில இருக்குது. 5 இருந்ததுன்னா 5 அப்படிங்கிற நம்பர் ஒரு எனி நம்பர் வந்து 5ல டிவைட் ஆகணும்னா லாஸ்ட் 0 ஆர் 5ன்னு மட்டும்தான் முடியணும். ஓகேவா? இப்போ 24 இன்ட்டு 1, 24 இன்ட்டு 2, 24 இன்ட்டு 3, 24 இன்ட்டு 4 வரையும் எடுத்தீங்கன்னா லாஸ்ட்டு 0வும் வராது, 5வும் வராது. 24 இன்ட்டு 5ல மட்டும்தான் ஆன்சர் 120ன்னு வரும். இதெல்லாம் மைண்ட்லேயே போட்டுறணும்ப்பா. ஓகேவா? 24 இன்ட்டு 5 தான் ஆன்சர் 120ன்னு வரும். மற்றது ஃபுல்லாகவே 24 இன்ட்டு 1 24, 24 இன்ட்டு 2 48, 24 இன்ட்டு 3 72, 24 into 4 96, 24 into 5 120. ஓகேவா? 24ல பாருங்க, நம்மளுக்கு இங்கே 5வும் இருக்குது. 5னா லாஸ்ட்டு 0 அண்டு 5ன்னு முடிஞ்சால் மட்டும்தான் அந்த நம்பர் வந்து 5ல டிவைட் ஆகும். இங்கே 1 2 3 4 4லையுமே லாஸ்ட்டு 0வும் வரல, 5ன்னு முடியல. ஓகேவா? 24 into 5ல தான் ஆன்சர் 120ன்னு வருது. ஸோ இங்கே நீங்கள் டோட்டல் ஒர்க்குக்கு எடுக்க வேண்டிய ஆன்சர் 120. ஓகே, நீங்கள் இங்கே மிடில் எடுக்கிற நம்பர் வந்து 3 லைன் டிவைட் ஆகிற மாதிரி வரணும்ப்பா. இப்படி போட முடியல அப்படின்னா நீங்கள் எல்சிஎம்மே போட்டுருங்க. 24, ஆனால் எக்ஸாமில் எல்சிஎம் போட்டிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும்ப்பா. ஓகேவா? ஒரு கொஷினுக்கே நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எப்போவுமே ப்ரைம் நம்பர்ஸ்லேருந்து போகணும். 2 12 5 12, நெக்ஸ்ட்டு 5 12 1 12, மறுபடியும் 12லே டேரெக்டாக போட்டுடலாம். 1 1 1. ஓகே, 5 இன்ட்டு 2 10, 10 இன்ட்டு 12 இப்போ 120 தான் வரும். ஓகேவாப்பா? ஸோ நீங்கள் வந்து இதுதான் ட்ரிக்கு. இந்த 3 நம்பரையும் பாருங்கள். 3 நம்பர்லேயுமே 5 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர் இருக்குதா? 5 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர். 5ல் ஒரு நம்பர் டிவைட் ஆகணும்னா அது 0 அண்டு 5ல் மட்டும்தான் முடிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் இங்கே ஹையஸ்ட் நம்பர் எடுக்கிறது 0 ஆர் 5ல் முடிகிற நம்பராக எடுத்துக்கணும். ஓகேவா? ஹையஸ்ட் நம்பரை வந்து ஏதாவது ஒரு நம்பரை வச்சு மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது லாஸ்ட்டு வர்ற ஆன்சர் நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்து 0 ஆர் 5ன்னு முடியணும்ப்பா. இதெல்லாம் சும்மா ஷார்ட் ட்ரிக்கு மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாமா? இது டைம், இது டோட்டல் ஒர்க்கு. டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைமா? 24 எந்த நம்பரை வச்சு மல்டிபிள் பண்ணும்போது 120 வரும்னு பாருங்கள். ஓகே, 24 இன்ட்டு 5 120. அது இப்படி கண்டுபிடிக்க தெரியலனா இங்கே 120 இருக்குதா, நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். இதுலேருந்து எஃபிஷியன்சி வேணும்னா எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்கு டைம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? டோட்டல் ஒர்க் பை டைம். ஓகே, டோட்டல் ஒர்க் 120 பை டைம் 24. ஏக்கு தானே எழுதுகிறோம். ஸோ டோட்டல் ஒர்க்கு ஏவோட டைம் 24. ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 5 வரும். ஓகேவா? 120லேருந்து 24 டிவைட் பண்ணி எழுதுங்க. ஆர் 24 எந்த நம்பரை வச்சு மல்டிபிள் பண்ணும்போது 120 வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. ரெண்டு எது போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நெக்ஸ்ட்டு 24 இன்ட்டு 5 120னா 5 இன்ட்டு 24 120. ஓகே, 12 இன்ட்டு 10 120. இப்போ எஃபிஷியன்சி 5 24 10. இப்போ உங்கள் ஒர்க்கிங் டுகெதர்ன்னு கொடுத்துருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. 3 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா எல்லாரோட எஃபிஷியன்சியும் ஆட் பண்ணிக்கணும். 5 + 24 29, 29 + 10 39. இந்த 39 அப்படிங்கிறது டோட்டல் எஃபிஷியன்சி. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டைம் கண்டுபிடிக்கணும்ப்பா. டேஸில் தானே இருக்குது எல்லாம். டைமுக்கு ஃபார்முலா இதை மட்டும் அழிச்சுக்கிறேன்ப்பா. டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சியா? டோட்டல் ஒர்க்கு 120 பை எஃபிஷியன்சி. டுகெதர்னா 3 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க.
இப்போ டோட்டல் எஃபிஷியன்சி 13.9. ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3ல் கேன்சல் பண்ணலாமா? 1340. நெக்ஸ்ட்டு மறுபடியும் கேன்சல் பண்ணிங்கன்னா 13, 3 into 13, 13.9. 40 minus 39, 1. So 3 1/13. Option D is your answer. Okay. மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்ற தெரியலனா டிவைட் பண்ணி போடுங்க. $120 40 13. 3 into 13, 13.9. பேலன்ஸ் 1 இருக்கும். ஓகேவா? எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணுறோமோ அது கீழே வரணும். கோஷன்ட்டை சைடில் எழுதிருங்க, ரிமைண்டரை மேலே எழுதிடணும். ஓகேவா? மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு இதான் ட்ரிக். ஆன்சர் இஸ் 3 1/13. ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோதான்ப்பா. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷனில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.